உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மை சோத்தரிக்கிறோம். நீ அமர்ந்து கொண்டிருக்கிற, மேலே அமர்ந்து கொண்டிருக்கிற, கீழே அமர்ந்து கொண்டிருக்கிற, படியேற்றில் அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கல்வாரி இரத்தத்தை தெளிக்கிறேன். எல்லா தூக்க மயக்கம், சோர்வு, அசதி, பலவிதமான யோசனைகள், ஆராதனைக்குள்ளே முழு கவனம் செலுத்த முடியாதபடிக்கு, வசனத்தை கேட்காதபடிக்கு தடை செய்கிற மந்த இருதயமுள்ள ஆவிகளை, வான மண்டல பொல்லாதாவின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சபித்து கட்டுகிறோம். நாமத்திலே கட்டுகிறோம். ஆசீர்வாதங்களை கட்டவிழ்கிறோம். கட்டாது வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் இருதயம் கொழுந்துட்டு எரியட்டும் ஐயா. அவர்கள் சோர்வு இருக்கக்கூடாது, அசதி இருக்கக்கூடாது, தூக்க மயக்கங்கள் இருக்கக்கூடாது, எதில் யோசனை இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நசரனாகிய இயேசுவின் நாமத்திலே அழித்து நிறுவனமாக்கிறேன். கர்த்தா தெய்வமே, ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக, டிவி மூலமாக அநேக காரியத்தில் பார்க்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த கிருபை தருவீராக. இந்த வசனத்தின் மூலமாய் தேவன் இடைவெளிவீராக. எங்களுக்கு நேரம் இல்லாததினாலே சுருக்கமான தேவ செய்தியை நாங்கள் தியானிக்க கிருபைத்தார். நீர் பேசும் நாமத்தை பயன்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவோம். நல்ல விழிப்பாய் இருங்கள். கர்த்தர் சத்துரு வேதத்தை கேட்க முடியாதபடிக்கு சிந்தையை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். ஏதோ யோசனைக்குள் கடந்து செல்ல போகிறான். அப்படியே முக்காடப்பட்டு அப்படியே தலை சாய வைத்து விடுகிறான். கர்த்தர் கிருபை தருவாராக. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். என் சகோதரியே, என் மனவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். நீ என் சகோதரியே, என் மனவாளியாகிய சபையே. மனவாளியாவுடைய சபை நம்ம எல்லாரும் மனவாளிகள். மனவாளன் வரப்போகிறார் நம்மை ஆயத்தப்படுத்த, நம்மை தெரிந்தெடுக்க, நம்மை ஏற்றுக்கொள்ள. ஆகையினாலே என் சகோதரியே, என் மனவாளியே, நீ முத்தரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறார், மறைவு கட்டப்பட்ட நீரூற்றாயிருக்கிறார், வேலி அடைக்கப்பட்ட தோட்டமாயிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய மறைவை குறித்து தேவனின் உள்ளத்தில் இருக்கிற நடப்பேன். நீ வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். நீ சபையே, எருசலேமின் குமாரத்தியே, எருசலேமின் குமாரனே, நீ யார் என்றால் கர்த்தருடைய மறைவுக்குள் மறைக்கப்பட்டவன். நீ மறைக்கப்பட்டவன். எல்லாம் கர்த்தர் மறைத்தார். இயேசு எப்படி மறைத்தார்? எரேமியாவை கொல்லுவதற்கு வருகிறார்கள், எரேமியா அப்படியே மறைத்தார் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதுபோல ஆபத்து நம்மை சூழ்ந்து வரும்போது அவரை அப்படியே மறைப்பதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த பிள்ளைகள் சிக்கி விடுவதற்கு காரணம் அவருடைய மறைவை தாண்டி வெளியே போகிறார்கள். அவருக்கு தேவன் எச்சரிப்பு கொடுப்பார். சிலரை போகும் பொழுது பிள்ளைகள் கேட்பார்கள், நாங்கள் இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறோம். சிலருக்கு அவங்க உள்ளத்தில் நான் போயிட்டு வந்தாலும் போயிட்டு வாமா, போயிட்டு வாப்பான்னு சொல்லுவார்கள். சில சந்தர்ப்பத்திலே நீ போய் தான் ஆகணுமா, இன்னைக்கு போட்டி பரவாயில்ல, ஐயோ இல்ல போனோம் நாங்க போய்தான் ஆகணும். அப்படி போகும்போதுதான் சில பிரச்சனையை சந்திக்கிறார். அதற்கு மீறி போகிற வழியிலே வண்டி பஞ்சர் ஆகலாம், பஸ் கிடைக்காமல் போகலாம், ஆட்டோ
கூட தடையாகலாம். தடைகள் நீ அந்த குறிப்பிட்ட நீ போக வேண்டிய 6 மணி 7 மணி தாண்டி போது உனக்கு தடை வரும்போது யோசி 7 மணி ஆச்சு போகக்கூடாது. இல்ல பரவாயில்ல, நம்ம 10 மணிக்கு முடிச்சப்பதான் அவங்க மூஞ்ச பாக்கணும். நீ போறப்பா அங்க ஆபத்து காத்து இருக்கு. இவ்வளவு மறைவுகள் உன்னை வந்து நீ திரும்ப திரும்ப நீ போய்கொண்டிருக்கும் போதுதான் இந்த பெண் பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளும் பாவத்திலேயும் ஆபத்திலும் சிக்கி விடுகிறார். நீ வேலி அடைக்கப்பட்ட தோட்டம், நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, நீ முத்தரிக்கப்பட்ட கிணறு. தோட்டத்தை குறித்தும் கிணற்றை குறித்தும் இன்னொரு சந்தர்ப்பத்தை தியானிக்கலாம். எனக்கு போடப்பட்டிருக்கிறது, நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. 91ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னத மாணவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவருடைய நிழலில், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். எரேமியா 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளிந்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். மறைவிடங்களில் ஒழித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் உன்னை நீ மறைத்துக் கொள்ள முடியுமா? கர்த்தருடைய மறைவு இல்லாமல் உன்னால் மறைத்துக் கொள்ள முடியுமா? ஒரு வசனத்தை பாருங்கள். எரேமியா 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்கள். பாருக்கு என்னும் சம்பிரதியையும் எரேமியா தீர்க்கதரிசியையும் பிடிக்கும் யார? பாருக்கையும் அவனுடைய தலைவனாக எரேமியாவுடைய சிஷியன் பாருக், சிநேகிதன், அவன் உடனாளி. பாருக்கையும் எரேமியாவையும் பிடிக்கும்படிக்கு ராஜா அம்லேக்கின் குமாரனாகிய எரேமியாவுக்கும் அஸ்ரியரின் குமாரனாகிய செராயாவுக்கும் அப்பேயலின் குமாரனாகிய செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். ஆனால் யார் மறைத்தது? இவனை பிடித்து கொலை செய்வதற்கு ராஜா ஆட்களை அனுப்புகிறார். வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவர்களை, ஆனா எப்படி ஆரம்பி, ஆனாலும் கர்த்தர் அவர்களை. அப்ப இவங்க துணிஞ்சிட்டாங்க. எரேமியாவும் பாருக்கும் எந்த ஆபத்து ஆயத்தொழி துணிகரமா போறாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, ஆனாலும் கர்த்தர் அவர்களை, நீ துணிகரம் கொண்டு ஓடுற, என்னென்ன நடக்கட்டும் பார்க்கலாம் என்று. ஆனா கர்த்தனை மறைக்க வல்லவராயிருக்கிறார். இவ்வளவு பெரிய கொள்ளை நோய்களுக்கு கர்த்தர் நம்மை மூடி மறைத்த கர்த்தர் வரவு நாட்கள் மறைக்க வல்லவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மறைவு என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு 5 காரியங்களை நான் சொல்லி துரிதமாய் முடிக்கிறேன். இன்னைக்கு 4வது வாரமா இருக்கிறதுனாலே வாலிபருடைய கூட்டம் இங்கே சரியா 10:30க்கு ஆரம்பித்து கீழே ஒரு 11:15 ஒரு 3/4 மணி நேரம் நடத்துவார்கள். மேல ஜெபத்துக்கு நாங்க கீழே இறங்கிடும். நீங்க அந்த கீழ் சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிடு. மறவாமல் ஆஃப் பண்ணுங்க. மேலே மாத்திர கீழே கேட்காதபடிக்கு ஆஃப் பண்ணிடுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த வசனம் சொல்கிறது, தேவனுடைய மறைவு எந்த ரூபத்திலே கர்த்தருக்கு மறைவாய் இருந்தார். நான் அடிக்கடி சொல்கிறேன், இயேசு கூட எத்தனையோ சந்தர்ப்பத்திலே பிடிக்க வந்தார்கள், அவர் மறைந்து பண்ண. நீ யோவான்ல விசேஷமா இருக்கு, இந்த வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்கள். இயேசு மலை மேலிருந்து கீழ்த்தல கொலை செய்திருக்கிறார். கர்த்தர் மறைந்து 5 அப்பம் 2 மீனை அவர் ஆசித்து கொடுத்த போது குறிப்பிட்ட ஊர்ல இருந்து இவரை பிடித்து இவர் ராஜாவிடம் ஆக்கிக்கணும், இவர் அற்புதம் நடக்குது, இவனால அதிசயம் நடக்குது, அவரை பிடிக்க வருகிறார்கள். அப்படியே மறைந்து போயிருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் தான்
யூதாசுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறது. யூதாசே, நீ ஏன் 30 வெள்ளிக்காசு விரும்பின தூக்கி போட்டுட்ட, நாண்டு கொண்டு செத்து இருக்கோம்னா அவங்க பேட்டி கலந்து கேட்டார்களாம், இப்படி காட்டி கொடுத்துட்டியப்பா 30. ஐயோ, உங்களுக்கு என்ன தெரியும், நான் இயேசுவோட கூட நடப்பேன், அவர் கையில ஒரு காணிக்க வாங்கி எங்க நான் வாங்கி பையில போடுவேன், பணப்பை நான் தான் பைனான்ஸ் மினிஸ்டர், எல்லா பணமும் என் கையில தான், கூடவே இருப்பேன், அவருக்கு பிரச்சனை வரும் யாரோ அப்படி மறைஞ்சிடுவாரு. அது போல நினைச்சேன், நான் காட்டி கொடுக்கும் போது அவனுக்கு பிடிக்க வருவான், அவர் மறைஞ்சிடுவாருன்னு நினைச்சேன், அவர் மறையிலேயே. அது துக்கம் தான் அவனை தூக்கல் தொங்க வச்சிருச்சு. எத்தனையோ சந்தர்ப்பத்தில் கர்த்தர் மறைத்து அப்படி மறைந்து விட்டார். வசனம் சொல்கிறது, எம்மாவூர் சீஷர்களுக்கு அப்பத்தை கொடுக்கிறார், பேசார் குழந்தை, அந்த அப்பத்தை அவன் கொடுத்த பிற்பாடு வசனம் தெளிவா சொல்கிறது, இயேசுவானவர் மறைந்து விட்டார். அவர் மறைக்கும், அவரே மறைந்து கொள்கிறார். ஆபத்துகளுக்கும் சாபத்துகளுக்கும் நம்மை மறைக்காமல் இருப்பாரா? நிச்சயம் மறைப்பார். உன்னதமானுடைய மறைவு எந்த ஆபத்தை தொடங்கி விட மாட்டார். நீ சொல்லலாம், அங்க ஆபத்து இருக்குது பாஸ்டர், அந்த ஆபத்திலேயும் நம்மை மூடி மறைத்துக் கொள்ள அவர் வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு எப்படிப்பட்ட மறைவினாலே நம்மை மறைத்துக் கொள்கிறார் என்று சொல்லி துரிதமாய் முடிக்கிறேன். முதலாவது பாருங்கள், 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 20-21. அவன் ஒரு கழுதையின் மேல் ஏறி, 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 20-21. அவன் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவில் இறங்கி வருகையில், மலையின் மறைவு, என்ன மறைவு? மலையின் மறைவு, மலை, அவர் மலை போல நம்முடைய கண்மலை, என் கண்மலையின் நிழலினாலே உன்னை மூடி மறைத்துக் கொள்ளுவேன். அவர்தான் கண்மலை, கிறிஸ்துவே கண்மலை. அந்த மலையின் மறைவிலே இறங்கி வருகையில் இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவருக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தால் தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். நாபாலுக்கு வனாந்திரத்தில் இருந்தது, எங்கேயோ இருந்தது, அதையெல்லாம் நான் காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதில் எல்லாம் ஒன்றும் காணாமல் போனதில்லை. என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு, நீ நன்மை செய்த, அவனுக்கு என்ன செய்திருக்கிறாங்க? தீமை செய்திருக்க. அதெல்லாம் நீ நம்பி அவளோட போயிருக்கிற, உன்னை கூட்டின் பட்டு ஒரு தீமை நடத்துவதற்காகத்தான், உன்னை தீமை, உன்னை குயில தள்ளுவதற்காகத்தான் உன்னை அழைத்துக் கொண்டு போகிறார். நீ யாருன்னா அவளுக்கு நீ நன்மையே செய்த, உன் நினைப்பெல்லாம் அவளுக்கு நன்மை செய்யணும். ஆனா அவங்களுக்கு என்ன எண்ணம்? உனக்கு தீமையே. எப்போ இந்த குயில தள்ளலாம், யோசிப்பு எப்ப குயில தள்ளலாம் தள்ளி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஒன்று, நீ நன்மை செய்த குடும்பம் உனக்கு தீமை நினைச்சிச்சினா, நீ உன்னை நினைச்சுக்கோ, எனக்கு மலையின் மறைவு இருக்கிறது, உனக்கு ஒரு மலையின் மறைவு இருக்கிறது, அதை நீ மறைத்துக் கொள்ளும். நீ நம்பி சொன்ன காரியத்தை, நம்பி செய்த காரியத்தை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு சோறு போட்டு அனுப்பினேன், அவங்களுக்கு தீமை செய்யலாம், தீமையே செய்து கொண்டிருக்கலாம். உன்னை மறந்து விடாதே. நீ மறந்தாலும் கர்த்தர் துரோகிகளை கர்த்தர் மறக்கவே மாட்டார். விரோதி நம்பிடலாம், யாரை நம்ப கூடாது? உடனே கொண்டு துரோகி நம்பிடக்கூடாது. ஆனா கர்த்தர் சொல்றார், அந்த துரோகி செய்கிற தீமைக்கும் நான் என்ன செய்துக்கிறேன்? மழையினாலே உன்னை மறைத்து. எத்தனை பேர் சொல்றோம், நான் நல்லதுதான் செய்யறேன் பாஸ்டர், அவங்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறேன், நல்லதே செய்யறேன், ஆனா எனக்கு மட்டும் ஏன் அவங்க எப்போ பார்த்தாலே எனக்கு பிரச்சனை கொடுத்திருக்கிறாங்க? அவங்க புத்தி, அந்த புத்தி அது தேல் கொடுக்கு ஜாதி, தேல் கொட்டின்னு இருக்கும், அதுக்கு வேற ஒண்ணுமே விஷத்தை கக்கும். பேசினா விஷம், கொட்டுனா விஷம், பார்த்தா விஷம். நம்ம என்ன நின்னாதான் நீ நன்மை செய்ய, அது தேல் கொடுக்கு ஜாதி. அது திருந்தவே திருந்தார்.
ஆனா ஒண்ணு, அந்த தேளுக்கு நம்மை கர்த்தர் மழையினால மறைத்து நான் மனாந்தரத்தை அவனுக்குள்ளதெல்லாம் காப்பாற்றினேன். அவனுக்கு ஒன்று சேதவரை காத்துக் கொண்டேன். ஆனா அவன் எனக்கு தீமை செய்கிறாங்க. தேவ பிள்ளையே, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது பார். கன்மலையின் வெடிப்புகளில், அந்த மலையின் மறைவிலே, கண்மலை, உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கன்மலையின் வெடிப்புகளிலும், கண்மலையின் வெடிப்புகளிலும், சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. சிகரம், மலை சிகரத்தின் மறைவிடத்திலே தங்கும் என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. உன் முகர் துக்கத்தினாலே, அவமானத்தினாலே, உனக்கு தீமை செய்த அந்த குடும்பத்தை நிமித்தம் படுகிற சஞ்சலத்தினாலே உன் முகம் துக்கத்தில் பழுதடைந்து போயிருக்கிறது. அழுது அழுது கண்ணெல்லாம் வீங்கி போயிருக்கிறது. நம்பி ஏமாற்றப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கையை சீர்குலைஞ்சு போயிருக்கிறது. உன் வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா, உன் திருமண வாழ்க்கையோ, உன் எதிர்காலத்தின் வாழ்க்கையோ எல்லாமே சூனியமா இருக்குது. என்ன அவசரப்பட்டுட்டேனே நான் இப்படி. இல்ல மகளே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம், உன் அழுகையின் சத்தம், உன் கூக்குரின் சத்தம், உன் வேதனையின் சத்தம், நீ ஏமாற்றப்பட்ட அந்த சத்தம் நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும், உன் சத்தம் இனிமேல் துக்கமாயிருக்காது. எப்படி இருக்குமா? இன்பமும். உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது. உன் முகரூபம் அலங்காரமும் அழகுமாயிருக்கும். மழையின் மறைவு உன்னை இன்பமாய் மாற்றும். உன் துக்கத்தை எல்லாம், எந்த குடும்பத்தை நம்பி நீ ஏமாற்றப்பட்டாயோ அந்த குடும்பத்துக்கு முன்பாக உன் துக்கத்தை கர்த்தர் மாற்றுவார். ஏன்னா இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு சொல்கிறார், என் பிள்ளைகள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், ஏமாந்து போயிருக்கிறார். ஐயோ, நான் வாழ்ந்திருப்பேன் நினைச்சார்கள். ஆனா அவ வாழ்க்கை வாழப்படுகிறது. துக்கம், கண்ணீர், வேதனை, முகம் வாடி வதங்கி துக்கத்தில் மூழ்கி போயிருக்கிறார்கள். மகளே, உன்னை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை, உன் முகரூபத்தை காட்டு, உன் முகத்தை நான் இன்பமாக்குவேன், அலங்காரமாக்குவேன், அழகாக்குவேன். எத்தனை பேர் சொல்வார்கள், நாம் நம்பி மோசம் போயிட்ட பாஸ்டர், என் வாழ்க்கையை எடுத்து நான் ரொம்ப இன்னைக்கு என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறேன். கவலைப்படாதே, உன்னை அழைத்த கர்த்தர் உறுதியா இருக்கிறார். இந்த நாள் உனக்கு தீமை செய்கிற அந்த குடும்பத்துக்கு முன்பாக உன்னை இன்பமாய் மாற்றுவார். மலையின் மறைவு உன்னை இன்பமுள்ளவளாய், இன்பமானவனாய் மாற்றும். 2வது 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. என்ன மறைவிலே? கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். என்ன செய்வாரா? உயரத்தில் உயர்த்தி வைப்பார். இன்னைக்கு தலைகுடிந்து போய் கிடக்கிற உன்னை அப்படி அவமானப்படுத்துகிறார்கள். நீ வெட்கப்பட்டு கூனி குறுகிதான் ஒரு காரியத்தை செய்யற. உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலோ, உன் மாமியார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலோ, உன் சகோதரன் சகோதரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலோ, உன் சொந்த பதி ஜனங்களுக்குள்ள இருந்தாலோ, உன் ஆபீஸ்ல நீ நுழையும் போது கூட தலைகுனிவோடு இருக்கிற. நான் கர்த்தருடைய வார்த்தை, என் பிள்ளையே, அவர் கூடார மறைவிலே ஆண்டவர் நமக்கு பரிசுத்த கூடாரமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆசரிப்பு கூடாரம், மகா பரிசுத்த கூடாரம். அவரே நமக்கு வாதியும் கூடாரத்தை அணுகாது, உனக்கு பொல்லாப்பு நேரிடாது. கூடார மறைவு என்று சொல்லும் பொழுது சங்கீதம் 61ஆம் சங்கீதம் 4:5. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன்.
இந்த கூடார மறைவிலே சதா காலத்திலும் தங்குவேன். உமது செட்டைகளின் மறைவிலே வந்தடைவேன். உம்முடைய கூடார செட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். தேவனே, தேவனே, நீர் என் பொருத்தனைகளை கேட்டீர். என் பொருத்தனைகளை கேட்டீர். உமது நாமத்திற்கு பயப்படுகிறவர்களின் சுதந்திரத்தை எனக்கு தந்தீர். எனக்கு சுதந்திரத்தை தந்தீர். நான் பொருத்தனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த காரியத்தை எனக்கு நீ செய்து முடிக்கணும் ஆண்டவரே. உன் பொருத்தனை கர்த்தர் நிறைவேற்றவர் இருக்கிறார். உனக்கு ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இனி நீ அடிமைப்படுவதில்லை. உனக்கு ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 31ஆம் சங்கீதம் 20-21. மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து, சமூகத்தின் மறைவிலே, ஆண்டவரே, இந்த கூடாரத்தின் சமூகத்தின் மறைவிலே மறைத்து, நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி, சண்டைகளுக்கு, நாவுகளின் சண்டைகளுக்கு அவளை விலக்கி, உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். ஒளித்து வைத்து ஒவ்வொரு நாளும் உயர்த்தி இருக்கிறீர். சுதந்திரத்தை தருகிறீர். எல்லாவற்றையும் நான் என்னை நீ காப்பாற்றுகிறீர்கள். நாவுகளின் சண்டைக்கு சீண்டி சண்டை வாங்குவார்கள். உன்னை சீண்டி கேவலப்படுத்துவார்கள். நீ பயப்படாதே, கர்த்தரை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 81ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய். நெருக்கம், பண நெருக்கம், இட நெருக்கம். நான் நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். உன்னை தப்புவித்தேன். இடிமுழக்கம் உண்டாகும் மறைவிடத்தில் இருந்து, இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். உனக்கு என்ன செய்தனா? உன்னை தப்புவித்தேன். உனக்கு மறு உத்தரவு கொடுத்தேன். உனக்கு சுதந்திரத்தை தந்தேன். உனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை காப்பாற்றி. கூடார மறைவு உன்னை காப்பாற்றக்கூடியது. ஒரே ஒரு வசனத்தை பாருங்கள். கூடார மறைவு குறித்து ஏசாயா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும், பகல் நிழலாகவும், பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும், மழைக்கு அடைக்கலமாகவும், மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். ஒரு கூடாரம் உனக்கு, உன்னை காப்பாற்றுவதற்கு ஒரு கூடாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த கூடாரம் இருக்கும் பொழுது ஒன்றுனை சேதப்படுத்தவே மாட்டாது. ஒன்று கூடார மறைவில் உன்னை மறைத்து உன்னை காப்பாற்றுவான். உன்ன ஆகாரம் கொடுத்து காப்பாற்றுவான். உடுக்க வஸ்திரம் கொடுத்து காப்பாற்றுவார். கைக்கு தேவையான பணத்தை கொடுத்து காப்பாற்றுவார். ஆபத்து காலத்திலே சுதந்திரத்தை தருவார். உனக்கு உன்னை தப்புவிப்பார். உனக்கு வேண்டிய சகலத்தை கொடுத்து கூடார மறைவிலே மறைத்து உன்னை காப்பாற்று. 3வது பாருங்கள். யோபின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது நிழலுள்ள செடிகளின் கீழும். யோபு 40ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அது நிழலுள்ள செடிகளின் கீழும், நாணலின் மறைவிலும், நாணலின் மறைவிலும், உலகிலும் படுத்துக் கொள்ளும். நாணலின் மறைவு. நாணல் என்றால் அசையும் நாணல், கோரப்புல். அது அப்படியே நம்ம தண்ணி இருக்கிற இந்த சேர், இந்த காவா ஓரம் எல்லாம் நிறைய தண்ணீர் குளத்துல எல்லாம் கோரப்புல், நாணல். அப்படி நாணல் அப்படியே வளர்ந்து கிடக்கும். அது கோரப்புல் அத்தை அறுத்து, இந்த வெளியே அந்த நாட்டு பக்கத்துலாம் அது கோரப்புல் அறுத்து, கோரப்பாய் அது அறுத்து போட்டோன்னே மறு சில மணிக்கு அப்படி காஞ்சி போயிடும். அதை காய வைத்து சாயத்துல முக்கி எழுப்பி கோரப்பாய் தயாரிப்பார்கள். இந்த நாணலிலே நான் பார்த்திருக்கிறேன். ஏனென்றால் என்னோட வேலை செய்தவர் அந்த காஜாபாயுடைய குடும்ப தொழில் அந்த கணபதிப்பாடு, நெல்லூர்ல கணபதிப்பாடு என்கிற கிராமத்துல ஃபுல்லா இந்த கோர புல் நாணல
அறுத்து கொண்டு வந்து போடுவார்கள். போட்ட சில மணி நேரத்தை அப்படியே காஞ்சி போயிடும். காஞ்ச உடனே பெரிய பெரிய சாயத்தில் இருக்கிற சாயத்தை அப்படியே ரொப்பி காய வைப்பார்கள். அது அப்புறமா பாயா பின்னுவார்கள். இந்த எதற்கு சொன்னா நாணலின் மறைவு என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாணலை குறித்து சொன்ன தமது வாயினாலே சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்பாக யோபு 8ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்க. சேரில்லாமல் நாங்கள் ஓங்கி வளருமோ? சேரில்லாமல் தண்ணி இருந்துனே இருக்கும். அந்த தண்ணி இருந்துனே எப்போதுமே சேரும் சகரி தண்ணிமா இருந்துனே இருக்கும். சேரில்லாமல் நாணல் வளருமோ? தண்ணீர் இல்லாமல் கோரைப்புல் முளைக்குமோ? கோரைப்புல் முளைக்குமோ? அது இன்னும் பச்சையா இருக்கும் பொழுதே அறுக்கப்படாதிருந்தும் மற்ற எந்த புல்லை பார்க்கிலும் சீக்கிரமாய் வாடிப்போம் அல்லவோ? அது அறுத்து அப்படி எடுத்து போய் போறது பட்டு காட்சி. அவ்வளவு அதுக்கு அவருக்கு தன்மை. இது எதை காட்டுகிறது என்றால், தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே நீ நினைக்கிற இந்த போராட்ட வாழ்க்கை பிரச்சனை, இந்த சேர்த்திலையும் சகல காலமெல்லாம் இந்த பிரச்சனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கணுமா? தேவன் நானின் மறைவு அப்படியே எல்லா போராட்டம் அறுத்து எரிந்து போட்ட மாத்திரத்திலே உயர் ரக பாயாய் அப்படியே இந்த வெயிலுக்கெல்லாம் அப்படியே கட்டுவாங்க. அந்த ஓனமா மூங்கில் ஓலை போல கூட கட்டுவார். அப்படி மறைவு கட்டப்பட்டு உன் எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த முடிவு என் வாழ்க்கை இந்த செயல் தோல்வி தோல்வி எடுத்து நோக்கமா பிரச்சனை. ஆண்டவர் சொல்கிறார், 2 வசனத்தையும் இந்த நாளில் ஒப்பிட்டு வித்தியாசமா சொல்கிறார் பாருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும். நெறிந்த நாணல் அது அப்படியே கொஞ்சம் அறுக்கப்பட்டிருக்குது. இன்னும் அது அப்படி விழுந்து போகிறது. ஆனா வசனம் சொல்கிறது, அவர் கர்த்தர் தேவாதி தேவன். ஏசியா 42:3. அவன் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். நியாயத்தை உன் நியாயத்தை கற்று வெளிப்படுத்த போகிறார். நீ அநியாயமாய் பாடுபட்டுக் கொண்டிருக்கிற நீதியுள்ள நியாயாதிபதி உனக்கு நியாயத்தை வெளிப்படுத்த உன் நியாயத்தை வெளிப்படுத்துகிறது மாத்திரமல்ல, அந்த நியாயத்துக்கு ஜெயம் கொடுக்கிற வரைக்கும் அவர் அமைதியா இருக்கவே மாட்டார். நீ நினைக்கிற என் நியாயம் இல்ல, நான் உழைக்கிற உழைப்புக்கு நியாயமே இல்லாம இருக்கு, நியாயமான சம்பளம் கொடுக்கல, என்ன அநியாயமா பாடுபடுத்துறாங்க, நியாயம் எனக்கு கிடைக்கல. மகனே, உனக்கு ஒரு நாணல் மறைவு இருக்கிறது. உன் வாழ்க்கையிலே உன் நியாயத்தை வெளியே கொண்டு வரும். வெறும் நியாயத்தை மாத்திரமல்ல, அந்த நியாயத்துக்கு ஜெயத்தை கொடுக்கிற வரைக்கும் ஆண்டவர் சும்மா இருக்கவே மாட்டான். நீ வாசித்து பார். மத்திய எழுதின சுவிசேஷம் ஏசாயாவோடு ஒப்பிட்டு அப்படியே அந்த வசனத்தோடு தேர்ந்து வாசிக்கும் போது அது அப்படியே தெரியும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்பதே. அப்பொழுது பிசாசு பிடித்திருந்த குருடனும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். மத்தேயு 12:20. நெறிந்த நாளிலே 13:20 பாருங்க. நெறிந்த நாளிலே 12 வாசிப்பான். அவர் நியாயத்துக்கு ஜெயம் கிடைக்கிற பண்ணுகிற வரைக்கும், நியாயத்துக்கு ஜெயம் பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும். எது முறிக்காம? உனக்கு ஜெயம் கொடுக்கிற வரைக்கும் உன் ஜெயத்தை வெளியே கொண்டு வருவார். அந்த ஜெயம் கிடைக்கிற வரைக்கும் முறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். என்ன செய்வாராம்? உனக்கு ஜெயம் கொடுக்கிற வரைக்கும் நீ மங்கி எறியது, மங்கி போயிட்ட,
சோர்ந்து போயிட்ட, என் வாழ்க்கையே இருண்டு போயிருக்கிறது, விடவே மாட்டார். உன்னை வெளிச்சமாக்குவார். வெளிச்சமாக்குறது மாத்திரமல்ல, உனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். உன் வாழ்க்கையிலே தோல்வியாய் வாழ்ந்து கொண்டு தோற்கப்பட்ட வாழ்க்கை இந்த 24ஆம் தேதி உனக்காக கர்த்தர் ஒரு ஜெயக்குடி ஏற்ற போகிறார். உனக்கு ஒரு மறைவு உண்டு. என்ன மறைவு? நாணலின் மறைவு. அந்த மறைவு உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். அவர் முறிந்த நாணலை என்ன செய்ய மாட்டாரா? ஆர்த்தி விட மாட்டார். மங்கி எறிகிற திரியை அணைத்து விட மாட்டார். அதை தட்டி கருப்பு அப்படி தட்டி பிரகாசமாயிலே இருப்பார். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளும் எல்லா தடைகளும் இன்னைக்கு பார். நீ எதிர்பார்ப்போடு வந்திருக்கு. என் வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா? தோற்கப்பட்ட வாழ்க்கை தானா? எனக்கு ஒரு முன்னேற்றமே, எது எடுத்தாலும் தடை, எது எடுத்தாலும் தோல்வி, எது எடுத்தாலும் பிரச்சனை. ஆனா இன்றைக்கு 24ஆம் தேதி உன் காரியம் நக்கத்தை செய்ய கொடுக்கப்படுகிறார். நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. எந்த மறைவு? நாணலின் மறைவு. மலையின் மறைவு உன்னை இன்பமாக்கும். கூடார மறைவு உன்னை காப்பாற்றும். நாணலின் மறைவு உனக்கு ஜெயம் கொடுக்கிற வரைக்கும் அவர் அமைதி இருக்க மாட்டார். நீ ஜெயிக்க பிறந்தவன், நீ ஜெயிக்க பிறந்தவள். நீ மறந்து விடாதே. இன்னைக்கு தோல்வியை போல இருக்கலாம், தடையை போல இருக்கலாம். உன் வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை கொண்டு வருவதற்காகத்தான் நீங்க கர்த்தரை அழைத்துக் கொண்டிருக்கிறார். நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. உன்னிலிருந்து நீரூற்று புறப்படும். எத்தனையோ நீரூற்றை குறித்து தியானிக்கலாம். சந்தர்ப்பம் வரும்போது ஜீவ நீரூற்று, வற்றாத நீரூற்று, உன் உள்ளத்திலே ஊறுகிற ஊற்று. எத்தனையோ நீரூற்று உண்டு. ஆனா இன்றைக்கு கர்த்தர் இந்த மறைவை பற்றி பேசி 4வது பாருங்கள். 83ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம். தேவனே, போதும். எப்படி ஆரம்பிக்கிறது? தேவனே. 3ஆம் வசனம். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து. உமது ஜனத்துக்கு விரோதமாக என்ன தந்திரங்கள்? உபாய மாய மந்திர தந்திரங்கள், உபாய தந்திரங்கள். இவனை எப்படி அழிக்கணும், இவன் முன்னேறக்கூடாது, இவன் கை கால் வரக்கூடாது, இவன் நாயா பேயா சுத்தணும், பைத்து காட்சியா சுத்தணும், கடங்காரியா சுத்தணும், இவனை படுக்கையில போடணும், என்னன்னு உபாயம். உமது ஜனத்துக்கு விரோதமாக. யாரு ஜனத்துக்கு விரோதமாக? உமது ஜனத்துக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசிக்கிறார்கள். உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். யாருடைய மறைவு? தேவனின் மறைவு. உமது அகினா 1ஆம் வசனம். தேவனே, உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக என்ன ஆலோசனை பண்ணுகிறார்கள்? உபாயமான தந்திரங்களையும் யோசனை. நல்லா நம்ம பேசிட்டு இருப்பாங்க. அவங்க என்னெல்லாம் ஒரு திட்டம், நீங்க போனோம், இல்ல தள்ளணும், குயில தள்ளணும், ஏதாவது பண்ணிடணும், ஒரு வேலையை பண்ணிடணும், ஆடு ஆட்டம், ஆடு ஆடு பார்க்கலாமா அப்படி நம்மளுக்கு நம்ம குறித்த ஒரு யோசனை அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். நான் வசனம் சொல்கிறது, ஆண்டவரே, நாங்களா யாருக்கு மறைவில் இருக்கிறோம்? தேவனுடைய மறை. தேவனே, உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசிக்கிறார்கள், ஆலோசிக்கிறார்கள், கிரியை செய்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம ஆண்டுடைய பிள்ளை, நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் சரிந்தும் நமக்கு நம்ம எழுப்புறாங்களே, ஆண்டு விடுவாரா? ஒரு நாள் விட மாட்டார். வாசித்து பாருங்கள். ஏசாயா 4ஆம் அதிகாரம் 42ஆம் அதிகாரம். மன்னிக்கிறோம். தானியேல் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேசம் சுகவாழ்வோடும் சம்பூர்ணத்தோடும் இருக்கையில். கவனியுங்கள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேசம் சுகவாழ்வோடும் சம்பூர்ணத்தோடும் இருக்கையில் அவன் உட்பிரவேசித்து தன் பிதாக்களும் தன் பிதாக்களின் பிதாக்களும் செய்யாததை செய்வான். செய்யாததை
அவங்க அப்பா செய்திருக்க மாட்டான், அவங்க தாத்தா செய்திருக்க மாட்டான், அவங்க கூட்டா யாருமே செய்யாது. அவன் முற்பிதாக்கள், அவங்க அப்பாவுடைய அப்பா அவர்கள் யாரும் செய்யாததை இவன் செய்து கொள்ளையிட்டு சூறையாடி பொருளை அவர்களுக்கு இறைத்து பங்கிட்டு அரண்களுக்கு விரோதமாக தனக்குள் உபாயங்களை யோசிப்பான். யாருக்கு? அரண்களுக்கு. அரணாகி ஆண்டவர் நம்ம. அவர் அரணாயிருக்கிறார், அவர் கோட்டையாயிருக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரத்திபலன் நன்மை தருவேன், இன்றைக்கு தருண வாக்கு பண்ணி அவருடைய மறைவுக்குள் இருக்கிற நமக்கு விரோதமாக உபாய் தந்திரங்களை என்ன செய்யறானா? யோசிக்கிறான். இவனை ஏதாவது ஒரு வழி, இவனுக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும், இவனுக்கு ஒரு சரியான ஒரு அடி கொடுக்கணும். இதெல்லாம் ஆண்டு நான் விட்டுட்டேன், என் குடும்பம் எங்க அப்பா விட்டுட்டாரு, எங்க அம்மா விட்டுட்டா, நான் விட மாட்டான். சரி, பார்த்துருக்கீங்களா? அவன் ஏன் உனக்கு விரும்ப யோசிக்கல, உன் கோத்திரத்துக்கு விரும்ப தப்பு செய்தான். ஆனா இன்னைக்கு நீ மன்னிக்க மாட்டேன்ற, மறக்க மாட்டேன்ற. உபாய தந்திரங்களை யோசிக்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய மறைவு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பாருங்கள். யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12-13. தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய. யோபு 5:12-13. தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடக்கக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். தந்திரக்காருடைய காரியம் என்ன செய்யறா? அபத்தமா. அவர் அபத்தமாக்குகிறார். நம்ம இன்னைக்கு மாஸ்டர் எனக்கு அவன் என்னமோ செய்துட்டு இருக்கலாம், காலை கட்டிட்டு இருக்கிறான், கைய கட்டி போட்டிருக்கான், முன்னேற முடியாதபடிக்கு ஒன்னே ஒண்ணு, நான் உன்னை சொல்றேன், நீ ஜெபத்துக்கு போ, தப்பு இல்லை, ஜெபத்துக்கு போ, பண்ணு. நான் உனக்கு சொல்றேன், நீ வா, அங்க சும்மா ஒரு 5000 எடுத்துப்பா. எவ்வளவு எடுத்துப்பா? அந்த பாய்கிட்ட போயிட்டு ஒரு எரிச்ச பண்ண, நீ அதை கட்டிட்ட, உன் புருஷன் காலை சுத்தி உன் பின்னாடி சுத்தி இருப்பாப்பா. இந்த நீ சர்ச்சைக்கு போவா, ஒண்ணு அதுவும் தப்பு இல்ல, நீ வராத, என்னோட சும்மா தூரம் இருக்காரு, நமக்கு செய்த தெருப்பிள்ளைய அந்த உபாய தந்தருடைய காரினாமா கர்த்தர் அபத்தமாக்குவா. உன்னால என்னால பண்ண முடியாது. நமக்கு யாரையும் நம்ம செய்துட்டாங்கப்பா, சரி உண்மைதான் செய்யட்டும், அதுக்கு விமோச்சனம் கொடுக்கிறது கர்த்தர். ஒரு முறை ஒரு பயங்கரமான மந்திரவாதி வந்து ஒரு கிறிஸ்தவருக்கு கூட்டத்துக்கு முன்பாக, நான் செய்யலாமா, நீ செய்திட்டுனா நான் அவர் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் அப்படிதான் இருந்தானா, அப்படி பண்ண அந்த பையன் அப்படியே நின்றான். அப்படி அந்த இடத்துல அப்படியே பட்டாமே அப்படி நிற்கிறான். இவன் கிறிஸ்தவ பத்தாமே இருக்கான். இயேசுவின் நாமத்தை சபிக்கிறோம், டப்புட்டு விடாம உன்னால நிக்க வைக்க முடியும், என் காலுக்கு அவனுக்கு நீ என்னன்னா செய், அவன் என் காலுக்கு. ஏன்னா மந்திரத்தினால ஆட்சி செய்த வேதத்தில் இருக்கிறது. பார்வோன் மந்திரவாதிகளை அப்படியே கூட வச்சு மோசே கோல் போட்ட மாத்திரத்தை மந்திரை கோல் ஆக்கினார். சனகரி ராஜா மந்திரக்காரர்கள் தான் ஆலோசனை கேட்டு நடந்தான். ஆட்சி இப்படி ஆட்சி செய்த உண்டு. ஆகிய மந்திரத்தை நாளே மாங்காய் காய்க்க வைக்க முடியாது. கர்த்தருடைய வல்லமையினாலே எல்லா கோளையும் தேடி கொண்டு வீட்டு போயிடுச்சு. நம்ம கண்ணுக்கு ஒரு சமயம் அது மந்திரம் எல்லாம் படிக்கிறது, படம் போனோம் எல்லாம், ஆனா எல்லாம் நம்ம காலின் கீழே. அவர் உபாய தந்திரங்கள கையிலுடைய காரியம்னா வாய்க்காதபடிக்கு கர்த்தரை அபத்தமாக்குறார். அடுத்த வசனம், அவர் ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார். ஞானிகளை அவர் தந்திரத்திலே பிடிக்கிறார். திரியாவரக்காரரின் ஆலோசனை கவிழ்க்கப்படும். திரியாவரம் திருச்சி இங்க பொறுத்து அங்க பொறுத்து இங்க போனா திரியாவருடைய காரியம் என்ன அப்படி அவன் நினைச்சு எல்லா காரியம் கைக்குடிவது அப்படியே கவிழ்த்தப்படுவான். அதே பிள்ளையே, உனக்காக எனக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த தேவனின் கூடாரம் உனக்காக கொடுக்கப்படுகிறது. தேவனின் மறைவு
உனக்கா கொடுக்க ஆசை பாருங்கள். நாகூம் 2:5. அவன் தன் பிரபலஸ்தரை நினைவு கூறுவான். நாகூம் 2:5. அவன் தன் பிரபலஸ்தரை நினைவு கூறுவான். அவன் பிரபலமாய் வாழ்ந்தவர்களை, ரொம்ப பிரபாலம், ரொம்ப ஜெகஜ, எனக்கு ஒரு வியாதியும் இல்லை, நான் சீமாட்டி, நான் ராஜாத்தி, எல்லாம் எனக்கு ஒண்ணும், நான் அப்பா எப்படி இருக்கிறேன். பிரபலத்தரை அவன் நினைவு கூறுவார். அவர்கள் தங்கள் நடைகளில் அவர்கள் தங்கள் நடையிலேயே இடறி அலங்கத்துக்கு விரைந்து ஓடுவார்கள். மறைவிடம் ஆயத்தப்படுத்தப்படும். கர்த்தர் நமக்காக என்ன செய்த மறைவிடம், தேவனின் மறைவிடம் நமக்காக ஆயத்தமா வைத்தது. உனக்கு எல்லாம் ஆயத்தமா, உன் திருமணத்துக்கு வேண்டிய எல்லா பணமும் ஆயத்தமா, சரீர சுகபலனும் ஆயத்தமா, உங்களுக்கு வேண்டியது எல்லாம் ஆயத்தமா இருக்குது. நீ எதற்கு யோசிக்காத, உனக்காக கர்த்தர் சகலத்தையும் ஆயத்தப்படுத்தி. ராஜா சொல்கிறார், கல்யாணத்துக்கு எல்லா விருது ஆயத்தமா இருக்குது, அழைக்கப்பட்டவர்களே அழைத்துக் கொண்டு வா. தேவ பிள்ளையே, உனக்காக கர்த்தருடைய சம தேவனின் கூட, தேவனின் மறைவு சகலத்தையும் ஆயத்தப்படுத்தும். உன் பணத்தை ஆயத்தப்படுத்தும். நாளைக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுக்க கர்த்தர் கிருபை செய்ய. மாசம் பொருந்து நீ வாடகை கொடுக்கிறது கொடுக்க வைப்பார். எல்லா ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். உனக்கு ஒரு குறைவு இருக்காது. கர்த்தர் எல்லாம் நிறைவாக. கடைசியா எபேசியர் 3:11. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னது. மறைந்திருந்த ரகசியம், மறைவினாலே ரகசிய மறைவு. என்ன மறைவு இது? எபேசியர் 3:11. ரகசிய மறைவு. ஒரு மறைவு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினாலே வசிப்பார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே, இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான், இயேசுவை கொண்டுதான், இயேசு ஆதி காலம் முதல் பிதா குமாரன் பரிசுத்தான் ஜலத்தில் ஆவியானவர் அசைக்கு வாடிக்கொண்டிருந்தார். குமாரன் அங்கு இருக்கிறார். திருத்துவத்தை இயேசு கிறிஸ்துவை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன் தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று. மறைந்திருந்த ரகசியம், மறைவு கட்டப்பட்ட ஒரு ரகசியம். உனக்காக ஒரு ரகசிய மறைவு இருக்கிறது. யாருக்குமே தெரியக்கூடாத ஒரு விஷயம் கர்த்தர் மறைத்துக் கொள்வார். நினைக்கிறேன் எல்லாமே தெரிஞ்சிருமா? ஒண்ணு கத்தை தெரியப்படுத்த மாட்டார். உனக்கு ஒரு ரகசிய மறைவு இருக்கிறது மகளே. யோகு சொல்றார், வாசிக்கா, என்னுடைய கூடாரத்தின் மீது தேவனுடைய ரகசிய செயல் கிரியை செய்திருக்கும். என் கூடாரத்தின் ரகசிய செயல் கிரி நடப்பித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ரகசிய மறைவினாலே ஒரு நன்மையை பாருங்கள். லூக்கா 11:33. ஒருவனும் விளக்கை கொளுத்தி மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழேயாவது வைக்காமல், மறைவிடத்திலாவது மரக்காலின் கீழாவது வைத்தால் உள்ளே வருகிறவர்கள் வெளிச்சம் காணும்படி அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். ரகசிய மறைவு இருளை மாற்றும். இருண்டு போன வாழ்க்கை மாற்றும். உன்னை வெளிச்சமா, உன் வாழ்க்கை வெளிச்சத்துக்கு வரும். இருண்டு போய்க்கும் வாழ்க்கை நிச்சய வெளிச்சத்துக்கு வெளியே வரப்போகிறது. நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நீ வெளிச்சமா இருக்க போகிற. இருண்டு போன வாழ்க்கை வெளிச்சமா. எதற்காக கர்த்தர் இந்த வெளிச்சத்தை தருகிறார் பாருங்கள். சங்கீதம் 19 சங்கீதம் 12. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். ஆண்டவரே, ரகசிய மறைவு என் குற்றத்தை எல்லாம் மாற்றி, நான் என்னுடைய மீறுதல் பாவத்தை செய்யக்கூடாது வைராக்கியமா இருப்பார்கள்.
நாட்கள் போக போக நேரமாக ஆக அவர்கள் அறியாமல் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த பாவத்தில் வீழ்ந்துடுவார். எப்படி அதுக்கு பிற்பாடு அவங்க கண்ணீர் ஐயோ வீழ்ந்துட்டேன் கட்டுமானமாய் இருப்பார்கள். சில நொடியிலே அவங்க வீழ்ச்சி அடையும். ஆனா கர்த்தர் சொல்றார், இந்த மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி உன்னை வெளிச்சமாக்குவார், இருட்டை வெளியாக்குவார். இன்னும் ஒரு வசதி வாசித்து முடிக்கலாம். ஆபகு 3ஆம் அதிகாரம், இந்த ரகசிய மறைவு 3ஆம் அதிகாரம் 14-15. என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல் வந்தார்கள். ஆபகு 3ஆம் அதிகாரம் 14-15. என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றை போல் வந்தார்கள். சிறுமையானவனை மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாயிருந்தது. மறைவிடத்திலே பட்சிப்பது அவர்களுக்கு, அவங்க யாரா? சிறுவர், சிறியவர், ஏழை, ஒண்ணுமில்லாத சிறியவர்களை பட்சி நொறுக்கிறாங்க. யார் நொறுக்குதான்? கிராமத்து அதிபதி நொறுக்கிறார்கள். நீர் அவனுடைய ஈட்டிகளினாலே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். கிராமத்து அதிபதிய இந்த சிறிய சில பேர் கஷ்டத்தை சொல்லி அவங்க கஷ்டப்படுறாங்க தெரியுது. ஆனா கஷ்டத்து மேல அவங்க கஷ்டம் கொடுக்கறாங்க. இப்ப நீ கஷ்டப்படுற, ஒரு 1000 ரூபாய்க்கு நீ கஷ்டப்படுறது தெரியுது. உங்ககிட்ட வந்து நான் எனக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும், 500 ரூபாய் எனக்கு வேணும் வேணும் வேணும், ஒரு நொறுக்கிறார்கள். இதனாலே நீ வேதனை அடைகிறாய். ஆனா அந்த கிராமத்து அதிபதியை அவருடைய ஈட்டினால் உருவ குத்தி நீ திரளான தண்ணீர் குவியலாகி சமுத்திரத்துக்குள் உமது குதிரைகளோட நடந்து போனீர். நான் கேட்ட பொழுது என் குடல் குழம்பிற்று. அந்த வசனம், அந்த 14ஆம் வசனத்துல என்னை சந்தோஷப்படுத்தினீ. எனக்கு தேவன் சந்தோஷத்தை, இந்த கிராமத்து அந்த அதிபதியை தேவன் நொறுக்கும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும், வெளிச்சம் உண்டாகும். உங்களுக்கு வேண்டியது எல்லாம் இருளை கர்த்தர் மாற்றி போடுவான். அதனாலே உன் இல்லாததை குறித்து யாரும் வேதனை பற்றி கலங்காது. ஆண்டவரே, 24ஆம் தேதி, இன்னும் அடுத்த வாரம் 31ஆம் தேதி இருக்கிறது. இந்த ஒரு வாரம் எப்படி தள்ளப்படும் தெரியவில்லையே. உன் இல்லாததிலே கர்த்தனை ஆசைப்பட்டவராயிருக்கிறார். இந்த ரகசிய மறைவு உன் வாழ்க்கையே வெளிச்சம். அன்பின் தெய்வமே, மனன்றியோடு மை சொத்தரிக்கிறோம். பிதா, குமார், பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த தேவ செய்தி கேட்கிற பிள்ளைகள் மேலறையில் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், படிக்கட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள், வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள், டிவி மூலமாய் பார்க்கிறவர்கள், ஆன்லைன் மூலமாய் பார்க்கிறவர்கள், யூடியூப் மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை தருவீராக. இரத்த கோட்டையினாலே முடி மறைப்பீராக. ஆண்டவரே, அந்த மகள் வினு லிண்டாவுக்கு ஒரு பெண் பிள்ளையை நல்ல ஒரு சுக பிரசவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். அண்டே வினு லிண்டா லாரன்ஸ் அவர்களுக்கு ஒரு 2வது பெண் பிள்ளையை கொடுத்திருக்கிறேன். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சராணி சிறந்த ராஜிக்கு வேண்டிய கிருபை கர்த்தர் கொடுப்பீராக. அவர்கள் வேண்டிக் கொண்டார்கள். தேவனுடைய விருப்பத்தின்படியே அவர்களை ஆசீர்வதி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. பெரிய காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.